வணக்கம். ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான பிப்ரவரி மந்த் டெரா கார்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? எப்படி இருக்கீங்க ஃபைல் நம்பர் 1? நல்லா இருக்கீங்களா? என்னடா நம்ம வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு கொஞ்சம் ஸ்டெக் ஆகுற மாதிரி இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா ஃபைல் நம்பர் 1? அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்கள் கார்ட்ஸில் வர விஷயங்களை நான் உங்களுக்கு கேட்ச் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா அது வேறொருடைய ரீடிங்காக இருக்கலாம். சரியா? சரி, நம்ம ரீடிங் பார்க்கலாம். எஸ், நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் இப்போ ஏதோ ஒன்று தடங்களாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். அது மனிதர்களால் இருக்கலாம், இல்லைன்னா சூழ்நிலைகள் காரணமாக ஒரு தடங்கள் ஏற்பட்ட மாதிரி உங்கள் மனசு கஷ்டப்பட்டுருக்குன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கை எங்கேயுமே நிற்கலை. சரியா? ஃபைல் நம்பர் 1 நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. சில தடைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இல்லை, அது தடைகள் இல்லை, உங்கள் வாழ்க்கை நகர்ந்துட்டு தான் இருக்குது. ஆனால் மெதுவாக நகர்ந்துட்டுருக்கு. ஸோ இதை ஒன்றும் கவலைப்படக்கூடிய விஷயம் அல்ல. ஓகேவா? ஸோ பிப்ரவரி மந்த் எப்படி இருக்கும்னு கேட்டால் சூப்பராக இருக்கும். எஸ், சூப்பராக இருக்கும். நீங்கள் எக்ஸாம்ஸ்க்காக படிச்சுட்ருக்க குழந்தைங்க, போட்டித் தேர்வுக்காக நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா நல்லா படிங்க. எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் படிங்க. ஸோ நல்ல ஒரு டீசெண்டான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. சரியா? நல்லா இருக்கு கார்ட்ஸ் பார்க்க. அதே மாதிரி சில நேரங்களில் உங்கள் மனசு அதுவாக துவண்டு போயிடுது. எஸ், இதுவா அதுவா அப்படின்ற ஒரு குழப்பங்கள் கூட இருக்கலாம். நீங்கள் சராசரியான மனிதர்களாக இருக்க மாட்டீங்க. உங்களோட வாழ்க்கையின் லட்சியம் வேறு மாதிரி இருக்கலாம். சில விஷயங்கள்லாம் ஒரு பிடிவாதத்தின் பேரில் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குற குழந்தையா கூட இருக்கலாம். அஃபர்மேஷன், ஈர்ப்பு விதி பயிற்சியெல்லாம் செய்யக்கூடிய நபர்களாகவும் இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கான நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுக்க காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், படிக்கிற குழந்தைங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. உங்களுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க காத்துட்ருக்கு. சரியா? எங்கேயுமே மிஸ் ஆகாதீங்க, ஃபோக்கஸ்டாக இருங்க. சரியா? அதுதான் ரொம்ப சிறப்பு. ஸோ இந்த டைம் என்னால் படிக்க முடியுமான்னு கேட்டால் நல்ல சான்ஸ். இது ஒரு நல்ல காலம். இப்போ ஃபைல் நம்பர் 1 எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட் கார்மிக் சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரியா? ஸோ இந்த நல்ல டைமை பயன்படுத்திக்க பாருங்க. ஓகேவா? நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அதை நம்ம உபயோகப்படுத்திக்கவும் பார்க்கணும். சரியா? என்னென்ன விஷயங்கள் வர எந்த வாய்ப்புகளையும் நீங்கள் தவற விடாதீங்க. உங்கள் கைக்கு சில வாய்ப்புகள் வந்தது, வேலை சார்ந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் நம்பர் 1 செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இருக்கு. ஓகேவா? ஸோ கொஞ்சம் முனைப்போடு தேடினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மந்த் பிப்ரவரி மந்த்தே உங்களுக்கு ஒரு நல்ல வேலையில் போய் உட்காரக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் முயற்சி ஒண்டி பண்ணிட்டீங்கன்னா போதும். அதே தான் நான் எக்ஸாம்ஸ்க்கும் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் கூட சோம்பேறித்தனமே இல்லாமல் நல்லா படிங்க, ஆழ்ந்து படிங்க, புரிஞ்சு படிங்க, ஆர்வமாக படிங்க. இந்த மாதிரி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நீங்கள் ஆவீங்க. சரியா? ஸோ விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியா வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக வரும். ஏன்னா பிரபஞ்சம் உங்கள் கூட துணையாக இருக்குங்க. இந்த பிரபஞ்சம் உங்களை அது தேர்வு செஞ்சுருக்கு. சரியா? ஸோ பிரபஞ்சத்து கூட பயணிக்கிறது எல்லாராலையும் முடியாது. ஃபைல் நம்பர் 1 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்கன்னா அது உங்களை தேர்வு பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் அது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குது. இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றமான மாற்றங்கள் நிகழப்போகுது. அது எப்படின்னு சொன்னால், இப்போ படிப்பு சார்ந்து நான் சொன்னேன், அதே மாதிரி ஒரு அன்பு சார்ந்து கூட இருக்கலாம். உங்கள் வீட்டில் வரன் பார்த்துட்ருக்காங்க, இல்லை உங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது நீங்கள் முன்னோக்கி எடுத்துட்டு செல்லலாம். ஓகேவா? ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்களை. ஸோ அது உங்களை அழகாக கைப்பிடிச்சி தாங்கி கூட்டிகிட்டு போயிட்டுருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ நல்லா இருக்குது. குழந்தை வரத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை எனக்கு இந்த மாதிரி வீடு வேணும், வீட்டில் வைக்கிற பொருட்கள் வேணும், காரு வண்டி எதுவாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்கல்ல, நம்பர் 1 செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கலாம். சரியா? சில பேருக்கு நான் அழகாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கலாம், இல்லை நான் என்னோட தேகம் ஒல்லியாக இருக்கணும், அந்த மாதிரியான ஆசைகள் இருக்கலாம், இல்லை ஆரோக்கியமாக இருக்கணும், எது வேணா இருக்கலாம். ஓகே, உங்களோட ஆசை எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க, கொஞ்சம் நேரம் உட்காந்து ப்ரே பண்ணுங்க. ஸோ என்னவோ உங்களுக்கு என்ன தேவையோ உங்களோட நியாயமான தேவைகளை அதை கண்டிப்பாக பூர்த்தி பண்ண காத்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான நேரம் இது. சரியா? அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன், இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறேன்ல, உங்களுக்கு வேணுங்கிறத உணர்வு பூர்வமாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ப்ரேயர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? வாழ்க்கையில் ஒரு தரம், எஸ், நீரம் சுவை திடம்ன்ற மாதிரி பல ஒரு பேக்கேஜாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க காத்துட்ருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இந்த மந்தே கிடைக்கும். சரியா? பிப்ரவரி மந்த்துங்கிறது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
வெளிநாடு வெளி மாநிலம் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது வேணா கொஞ்சம் லேட் ஆகலாம். மற்றபடி இந்த கார்ட்ஸ்ல வந்த வரைக்கும் போக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எல்லாத்துக்குமே நீங்க ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா கிடைக்காதது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியான கார்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபோக்கஸ்டா இருங்க, ஹார்ட் ஒர்க் போடுங்க, உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. எஸ், ஓட தொடங்குங்க, சேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க போய் ரீச் பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் பைல் நம்பர் 1 உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு. ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க, சரியா? கெட் யுவர் பவர் பேக். எஸ், எங்கேயாவது ஏதாவது டவுட் பட்டு இதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாது, நான் விட்டுறேன், நான் மூவ் ஆன் ஆக்குறேன் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது, சரியா? உங்களோட பவர் என்ன, அது நீங்க கொஞ்ச நேரம் காணாம போயிருந்தது. எஸ், கொஞ்ச நாட்கள் என்னோட பவர், நான் யாருன்னு எனக்கு தெரியலப்பா, என்ன நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. பிரபஞ்சம் மறுபடியும் உங்களுக்கே புதுப்பிச்சு தருது, சரியா? நீங்க உங்களே கண்ணாடி முன்னாடி பார்த்துக்கோங்க. சில விஷயங்களை நீங்க பண்ணணும்னா பண்ணிக்கலாம், ஒரே பேட்டர்ன்ல இல்லாம கொஞ்சம் நீங்களே உங்களை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. செல்ஃப் லவ் நிறைய கொடுத்துக்கோங்க. என்னால எது வேணா என்னோட வாழ்க்கைய மாத்திக்க முடியும். எஸ், நான் எதுவும் ஆசைப்படுறனோ அந்த வாழ்க்கையை என்னோட வாழ்க்கையை என்னால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் பிரபஞ்சம் சொல்லுது உங்ககிட்ட. நீங்களும் இந்த பிரபஞ்சமும் வேறு கிடையாது. ஓகேவா? இது கூட நீங்க அழகா ஒரு கனெக்ஷன் வச்சிருக்கீங்க. இந்த பைல்லையும் அதே வந்திருக்கு, இதுவும் அதுதான் வந்திருக்கு. ஸோ ஒரு அழகான மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு ஆசைப்பட்டா பத்தாது, அதுக்கான ஒர்க் போடணும், சரியா? ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தெய்வீக தன்மை, தெய்வீக ஆற்றல் கை கோர்க்கும். நீங்களும் உங்க பிரபஞ்சமும் கை கோர்ப்பீங்க, சரியா? ஸோ அந்த டைம்ல எல்லாமே நல்லதா தானே நடக்கும். வரன் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, குழந்தை வரனாலும் சரி, படிப்புனாலும் சரி, வேலைனாலும் சரி, பண தேவைனாலும் சரி, ஆரோக்கியம்னாலும் சரி, பைல் நம்பர் 1 நீங்க செலக்ட் பண்ணிட்டு எதுக்கு ஆசைப்பட்டாலும் சரி, அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்ற மாதிரி என்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டாலும் சரி, ஆனா அந்த ஆசை நியாயமான ஆசைகளா இருந்தா கண்டிப்பா பிரபஞ்சம் பூர்த்தி பண்ணும், சரியா? விடாப்பிடியா பிரேயர் பண்ணுங்க. எஸ், உங்களோட குல தெய்வம், இஷ்ட தெய்வம் யார்கிட்ட வேணாம் உங்களோட பிரேயர் வைங்க, கண்டிப்பா அவங்க உங்களுக்கு நிறைவேற்றி தருவாங்க. ஓகேவா? என்னோட வாய்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, ஸோ அதனாலதான் ஒரு படப்படப்பு தெரியும். எங்கடா இருமல் வந்துட போகுது அப்படின்ட்டு நான் ரீடிங் அவசரமா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆனா கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ பைல் நம்பர் 1. பாய். வணக்கம். பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான பிப்ரவரி மந்த்துக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போறோம். எப்படி இருக்கீங்க பைல் நம்பர் 2? நல்லா இருக்கீங்களா? எஸ், நானும் நல்லா இருக்கேன். உங்களோட இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே நல்லா தான் நான் செய்கிறேன், இருந்தும் எனக்கான ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது, என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். சில நேரங்களில் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல, ஒரு ஐடியாவும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி உங்கள் மனசும் சொல்லலாம். இப்போ நான் இருக்கிற அந்த பிரச்சனைகள், என்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள், உறவு சார்ந்து இருக்கலாம், பணம் சார்ந்து இருக்கலாம், உறவு சார்ந்து வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனையாக இருக்கலாம், வெளி இடங்கள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சில ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கலாம். ஸோ நாலா பக்கமும் ஒரு ப்ராப்ளம் போகுதுன்னா அது பைல் நம்பர் 2 உங்களுக்காக தான் இருக்கும். உடல்நலம் சார்ந்து ஏதாவது இருக்கலாம். ஸோ இந்த டைம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, யோசிச்சு நான் டயர்டாக போயிடுறேன் அப்படின்ற மாதிரி உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு. எஸ், டயர்டாக போயிருக்கீங்க. கொஞ்சம் உடல் சோர்வு, மனசோர்வு இருக்க தான் செய்யுது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். உங்களால் ஓய்வெடுக்க டைம் இருந்தால் நீங்கள் ஓய்வெடுத்துக்கலாம். இல்லை வேலை செய்யும் நபராக இருந்தால் எப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பப்போ நீங்கள் உங்களை அஸ்வாசப்படுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு, சரியா? பரபரன்னு இருந்தாலும் நம்மளால ஒன்றுமே சிந்திக்க முடியாது. அதே நேரம் மன சோர்வு இருந்தாலும் நம்மளால எதையுமே தெளிவான பார்வையாக பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் யோசிங்க, எனக்கு கொஞ்சம் ஒரு பிரேக் வேணும், ஒரு பாஸ் பட்டன் போட்டு நான் கொஞ்சம் என்ன அஸ்வாசப்படுத்திக்கிறேன்னா கண்டிப்பாக செய்யலாம். அப்படி இல்லைப்பா என்னால் பண்ண முடியும், என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதத்துக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி உங்களோட கடமைகளை நீங்கள் செய்ய பாருங்க அப்படின்ற மாதிரி தான் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? உறவு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குமான்னு கேட்டால் ஆமாம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து மோதல்கள் வர சான்சஸ் இருக்கு. கருத்து வேறுபாடுகளும் வரலாம், இல்லை அன்னெசரி ஆர்குமெண்ட்டும் வரலாம். இல்லை இப்போ நல்லா இருக்கேன், ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டால், இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு சுமூகமான உறவில் இருக்கீங்கன்னா ப்ராப்ளம் வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வருது. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு என் பார்ட்னர் கூட ஏதாவது பிரச்சனை வருமா பிப்ரவரி மந்த்னா வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போகிற ஆள் முதல் ஆள் நீங்களாக இருந்தீங்கன்னா ப்ராப்ளத்தை நம்ம சமாளிச்சிடலாம், சரியா? ஸோ பிரிவு வராமல் தவிர்க்க பார்க்கலாம். காதலர்களாக இருந்தாலும் லவ்வர்ஸாக இருந்தாலும் இதே தான். உங்களோட பார்ட்னர் கூட புரிஞ்சுக்க பாருங்க. அவங்க ஏதாவது உங்களை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசினாலும்
இல்லப்போ நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசக்கூட வாய்ப்புகள் இந்த பிப்ரவரி மந்த் இருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உறவு சார்ந்து நீங்களா போய் வாலண்டியர் பண்ணி பிரச்சனையை இழுத்து விட்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. விட்டு கொடுக்குற முதல் நபர் யாருன்னா அது நீங்க தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரியா? பணி சுமைகளும் ஜாஸ்தியா இருக்கு, ஒர்க்லோடும் அதிகமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று வேலை செஞ்சே டயர்ட் ஆயிடுவீங்க, இல்லைன்னா யோசிச்சு டயர்ட் ஆவீங்க, இல்லைன்னா வேலை தேடியும் டயர்டாக சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மந்த் எப்படி போகும்னா கொஞ்சம் அப்படி போக சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ரொம்ப சூப்பராக போகிற மாதிரி கார்ட்ஸ் எதுவுமே பாசிட்டிவாக வரல. ஓகே, ஸோ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் பணம் சார்ந்த விஷயத்துல ஒண்டி நல்லா இருக்கு. ஓகேவா? ஸோ பணத்துக்காக கஷ்டப்படணுமான்னு கேட்டால் இல்லை, கையில் காசு இருக்கும். அது மட்டும்தான் ஒரு ஆறுதலான விஷயம். மற்றபடி உறவு சார்ந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்க சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் சரியாகுமான்னு கேட்டால் ஆகும். அதுக்கு தான் சொல்கிறேன், கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. மனசில் தேவையில்லாத கவலைகள், ஓவர் திங்கிங் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே பாஸ் பட்டன் போட்டுருங்க. யார் கூடயும் எந்த வம்பு தொம்புக்கும் போவேணாம். சில பேர் உங்களை புரிஞ்சுக்காம, சப்போஸ் நீங்கள் பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா அவங்கள வர வரைக்கும் அவங்களுக்கான நேரத்தை கொடுங்க. எதுலையுமே அவசரப்படாதீங்க. பொறுமை மிக அவசியம். உடல் நலம் சார்ந்து தான் பிரச்சனை அப்படின்னா அங்கேயும் நீங்கள் ஓய்வு எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்தின் பேரில் இருக்கீங்க. சரியா? ஸோ எதுக்குமே ஹரிபரி வேண்டாம். இந்த 1 மந்த் கொஞ்சம் நிதானத்தோட செயல்பட்டீங்கன்னா எல்லா விஷயத்தையும் உங்களால் சீர் பண்ணி செய்ய முடியும். சரியா? இந்த உடல் சார்ந்துன்னு சொன்னேன், இது உங்களுக்கும் இருக்கலாம், உங்கள் குடும்ப நபர்களுக்கும் இருக்கலாம். சரியா? ஸோ என்னடா இப்படி ஆயிடுச்சு, நமக்கு ஒரு சின்ன வயசு தான், ஒரு 30+ தான் இருக்கும், அப்படி இருந்தும் இந்த மாதிரி ஒன்றா ஏதாவது உடம்புக்கு வந்துட்டே இருக்கேன்னா மனம் சார்ந்து என்ன யோசிக்கிறீங்க, உங்களோட எண்ணங்கள் என்னன்னு பாருங்க. அங்கே சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட உடல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாக சான்சஸ் நிறையவே இருக்கு. ஏதாவது விஷயத்துக்கு பயப்படுறீங்களா, எதிர்காலம் குறித்த பயம் இருக்கான்னு பாருங்க. ஸோ எதிர்காலம் பற்றின பயங்கள் இப்போ தேவையில்லை. ஓகே, கார்ட்ஸில் அவ்வளோ பேடாலாம் எதுவுமே வரல, கரண்ட் சுச்சுவேஷனுக்காக தான் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, அது ரொம்ப சிறப்பாக இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பயப்படுறீங்கல்ல, அந்த பயத்தோண்டி தூரமாக வச்சுருங்க. கார்ட்ஸ் நல்லா இருக்கு. நிறைய வேலை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களான்னு பாருங்க. வேலைங்கிறது உடல் சார்ந்து ஓயாமல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி பண்ணுறீங்களா, இல்லை இதை பற்றியாவது யோசிச்சுக்கிட்டே உங்கள் மூளைக்கே வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களா? ஸோ ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ ஒன்று அடி வாங்குது, அதனால தான் இவ்வளோ சோர்வு. இல்லை எதையாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா, நம்ம இன்னும் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது நம்ம வாழ்க்கையில், நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் முன்னேறி போயிட்டாங்க, நம்ம ஆரம்பித்த இடத்துலையே இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கவலை உங்கள் மனசில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் தீர்வு இந்த மந்த் கிடைக்குமான்னு கேட்டால் அந்த மாதிரி கார்ட்ஸ் வரல. ஆனால் உங்களை நீங்கள் சமாளிச்சுக்கணும். எஸ், சமாளிச்சுக்கணும். இந்த மாதம் எப்படின்னா ஃபுல்லாக சமாளிஃபிகேஷன் தான், சமாளிச்சுட்டு ஓட்டணும் அப்படின்ற மாதிரி தான் கார்ட்ஸ் வந்திருக்கு. வீட்டில் வரன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கரெக்டாக பாருங்க. ஓகேவா? வரன்னு உங்கள் பெரியவங்க கிட்ட கலந்து ஆலோசனை செஞ்சுட்டு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே பூத கண்ணாடி ஆராய்ச்சி பண்ணணுமான்னு கேட்டால் எஸ், இந்த மாதம் பண்ணலாம். பணம் யாருக்காவது கொடுக்கறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு கொடுங்க. எதிரியாவது இன்வெஸ்ட் பண்ணுறேனாலும் யோசிங்க. எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி உறவு சார்ந்தும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? காதல் சார்ந்து ஏதாவது முடிவு எடுக்கணும்னா எஸ், கணவன் மனைவி இந்த உறவு ரொம்ப சிக்கலாக இருக்குது, பேசாமல் பிரிஞ்சிடலாமா அப்படின்னு ஏதாவது உங்கள் மனசில் இருந்ததுன்னா அதெல்லாம் வேண்டான்னு பிரபஞ்சம் சொல்லுது. கொஞ்சம் காத்துருங்க. ஏன்னா இப்போ உங்கள் மனசு ஒரு மாதிரி படபடப்பாக இருக்கலாம், இல்லைன்னா பேலன்சிங் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த டைமில் உன்னோட எந்த அவசரமான முடிவுகளையும் நீ எடுக்காது அப்படின்ற மாதிரி பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு லவ் இருக்குல்ல, அந்த லவ்வை நீங்கள் எப்போதுமே கிவ் அப் பண்ணாதீங்க. டோன்ட் கிவ் அப். அந்த காதல் நான் சொல்கிறது ஏதாவது ஒரு நபர்கள் மேலே இருக்கலாம், இல்லை ஒரு படிப்பு, எனக்கு இந்த படிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை படிக்கட்டுமா, ஆனால் எனக்கு இப்போ படிக்கக்கூடிய டைம் இல்லை, அதற்கான பொருளாதாரம் இல்லை அப்படின்னா அதுக்கான பொருளாதாரத்தை உண்டு பண்ணிக்கோங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்களா, இது காதல் அப்படிங்கிறது வெறும் மனிதர்கள் சார்ந்து மட்டும் கிடையாது, கலை சார்ந்தும் இருக்கலாம். இயல், இசை, நாடகம், நான் பாடணும், நான் ஆடணும், நான் எழுதணும், ஏதோ ஒரு எழுத்தாற்றல் உங்ககிட்ட இருந்தாலும் சரி, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு விட்டுடாதீங்க. கிடைக்கும் போது கிடைக்கும். பட் உங்களோட பணியை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. அது மாதிரி தான் பாடுறது, ஆடுறது, எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கான அங்கீகாரம் இப்போ கிடைக்கலப்பா, பட் நான் நிறைய எஃபர்ட் போட்டுட்ருக்கேன், நானே சோர்ந்து போயிட்டேன், எனக்கே டயர்டாக இருக்கு. எஸ், உங்கள் கார்டில் கொஞ்சம் டயர்ட்னஸும் தெரியுது. நீங்கள் வேணால் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. பட் இது எப்பயுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிவ் அப் பண்ணாதீங்க. கிவ் அப் பண்ணக்கூடிய அளவுக்கு
இங்கே எதுவுமே கிடையாது. சரியா? உங்களுக்கான வெற்றி கொஞ்சம் தாமதம் ஆகலாம், ஆனால் வெற்றிங்கிறது கண்டிப்பாக இருக்கு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பழக்க வழக்கங்கள் ஒரே பேட்டர்னில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு மாதிரி போரிங் பேட்டர்னில் இருக்கீங்களா? ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி உற்சாகமும் கம்மியாக இருக்கு. ஸோ மனசோர்வு வருது இல்லையா? இந்த மனசோர்வை போக்குறதுக்கு, உங்களை நீங்களே உற்சாகம் படுத்திக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஒரு காலையில் எந்திரிச்சு ஒரே பேட்டர்னில் எந்திரிக்கிறது, காஃபி குடிக்கிறது, பிளாப்லாப்லான்னு இல்லாமல் கொஞ்சம் ஒரு யோகா செய்யறது, இல்லைன்னா ஜாகிங் போகிறது, இல்லைன்னா வெளியில் உட்காந்து இயற்கையை ரசிக்கிறது, வானத்தை பார்க்கறது, உங்களை நீங்களே ஒரு புதுசா பார்த்துக்க ஆரம்பிச்சுக்கோங்க. புதுசா எதுனா ஒரு நல்ல பழக்கங்களை தத்தெடுத்துக்கோங்க. சரியா? ஸோ தீய பழக்கங்கள் ஒன்று விட்டுட்டு நல்ல பழக்கத்தோட ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு. எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குங்க. நீங்க இப்போ இந்த பிரபஞ்சத்து கூட பேசணும்னா பேசலாம். ஓகேவா? ஒரு பிரம்மாண்ட வடிவில் இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல, அதை உங்க கூட இணைச்சிக்க பாருங்க. ஸோ மனிதர்கள் கூட ஏதாவது பிரச்சனைனா பரவாயில்ல, அதை நம்மளால இந்த மந்த் சரி செய்ய முடியுமான்னு தெரியல, ஏன்னா பாசிட்டிவான கார்ட்ஸ் வரல. அதனால தான் நான் உங்களுக்கு நம்பிக்கையான வார்த்தைகள் கொடுக்கல. சப்போஸ் பிரேக்கப் சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா கொஞ்சம் பொறுமைக்காகுங்க. அவங்களா வராங்களான்னு பார்க்கலாம், ஏன்னா அவங்களுக்கான டைம் தேவைப்படுது. சரியா? ஸோ உறவு சார்ந்த பிரச்சனையெல்லாம் உடனே சரி பண்ண கூடிய காலம் இது கிடையாது. இந்த ஃபிப் மந்த் கொஞ்சம் எல்லாத்தையும் ஆற போட்டு தான், ஆஸ்வாசப்படுத்திட்டு தான் சரி செய்ய முடியும். எங்கேயுமே அவசரப்படாதீங்க, நிதானத்தை விட்டுடாதீங்க, கோவப்படாதீங்க அப்படின்ற மாதிரி தான் கார்ட்ஸ் வந்திருக்கு. நான் பிரபஞ்சத்தை கூட ஏன் இணைஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு தெய்வீக ஆற்றல் அது உங்களுக்கு கொடுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இறை நம்பிக்கை இருந்தால் உங்களோட குல தெய்வம், இஷ்ட தெய்வம், உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கான விஷயத்த எடுத்துக்கலாம். சில நேரங்கள் உங்களுக்கு உள்ளுணர்வு சொல்லும், இதை செய், இதை செய்யாத அப்படின்னு சொல்லும். இப்போ நீங்கள் பல் நம்பர் 2 செலக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட, இப்போ நான் சொல்கிறேன்ல நிறைய விஷயங்கள், இது உங்களுக்கு சிலது மேட்ச் ஆகலாம். ஆமாம், நம்ம இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இவ்வளோ அவசரப்பட தேவையில்ல, இவ்வளோ கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு நான் கார்டு பார்த்து சொல்கிறேன். இதையே உங்களோட உள்ளுணர்வு ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லி இருக்கலாம். நீ ஏன் இவ்வளோ பயப்படுற, இவ்வளோ கவலைப்படுற, அப்படி ஒன்று நம்ம கையை மீறி எதுவும் போயிடல. உன்னால் படிக்க முடியும், உனக்கு உன்னோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியும். இந்த வாழ்க்கை ஒன்று அவ்வளோ கஷ்டமான வாழ்க்கை கிடையாது, உன்னால் சரி பண்ணிக்க முடியும், நீ எதையுமே கிவ் அப் பண்ணாத அப்படின்னு உங்கள் மனசு எப்பயாவது சொல்லியிருக்கோம். நீங்கள் அதை கொஞ்சம் கூட கவனிச்சிருக்காம மறுபடியும் உட்காந்து கவலைப்பட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ நம்பர் 2 செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட உள் உணர்வு உங்ககிட்ட என்ன பேச ஆசைப்படுது அப்படின்னு கொஞ்சம் கவனிங்க. உங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் பேசிக்கோங்க. சரியா? ஸோ நல்லா இருக்கு, ஃபீல் பண்ணாதீங்க என்னடா பிப்ரவரி மந்த்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. நான் இப்படி சொல்லலை, எதையுமே கிவ் அப் பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறேன். சரியா? உங்களுக்கான வெற்றி இருக்கு. பட் இந்த மந்த் எல்லாமே கொஞ்சம் மெதுவாக தான் போகும். மெதுவாக போனாலும் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவான். சரியா? ஸோ கவலைப்படாதீங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். வணக்கம். பைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கான பிப்ரவரி டெரா கார்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி இருக்கீங்க பைல் நம்பர் 3? நல்லா இருக்கீங்களா? நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்குது அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் மனசுக்கிட்ட சொல்லிட்டு இருக்க மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஏன்னா ப்ராப்ளம்ஸ் அவ்வளோ இருக்கு, பிரேக்கப் சிச்சுவேஷனில் இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்கு. எஸ், உருகி காதலிச்சிருப்பீங்க. அந்த நபர் ஒரு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக கூட இருக்க சான்சஸ் இருக்கு. பைல் நம்பர் 3 நீங்கள் எப்பயாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நம்ம ஒரு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனில் இருக்கோம், இரட்டை சுடர் அந்த மாதிரி ஒரு கனெக்ஷனில் இருக்கோம், நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நம்பர் 3 செலக்ட் பண்ணி பார்க்குறவங்க. பட் இப்போ பிரேக்கப் சிச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ புரிதல்கள் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. இருவருக்கும் உண்டான காயங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. உறவு சார்ந்து தான் இது நிறையா இருக்குது. ஓகேவா? எஸ், காயங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. இது ஒரு மாதமாகவே உங்களுக்கு இருக்கலாம். பிப்ரவரி மந்த்துங்கிறது இன்னும் அதிகமான காயங்கள் தான் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களோட எதிர்பார்ப்புகள் அப்படி இருக்குது. பிப்ரவரி மந்தாவது நாங்கள் சேர்ந்துருவோமா, எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருமா, என்னோட பர்சன் ரீயூனியன் ஆவேனா, கவலைகள் ஜாஸ்தி. ஒவ்வொரு நாளும் ஒரு எதிர்பார்ப்போடையே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த நபர்கள் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துடாதா, ஒரு ஃபோன் வந்துடாதா, அவங்களுக்கு என் ஞாபகங்கள் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கனத்த இதயத்தோட காத்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் சொன்னேன், இது சோல்மேட் ரிலேஷன்ஷிப்பு மாதிரி இல்லை, தெரியல. ஸோ இந்த கார்ட்ஸ் படிக்கும்போது தெரியுது ஒரு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் லவ் மாதிரி தான் தெரியுது. ஸோ அது உங்களாலேயும் உணர்ந்திருக்க முடியும்.
நீங்கள் உணர்ந்திருப்பீங்க, கண்டிப்பாக உணர்ந்திருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த காதல் வந்து அவ்வளோ வேதனைகளை நீங்கள் சுமந்துட்டு இருப்பீங்க. வேதனைகள் சுமந்தது தானா ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்னா? கிடையாது. சந்தோஷமான தருணங்கள் கூட ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். பட் இது வந்து எப்படின்னா ஒரு மிரர் இமேஜ். எஸ், அந்த நபரும் நீங்களும் ஒரு நகமும் சதைய மாதிரி உங்களோட பாதி அந்த நபர்னு உங்களுக்கு ஓரளவு புரிதல் இருந்திருக்கும். அதனால தான் இதுல காயங்கள் ஜாஸ்தியா இருக்கு. சரியா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த அளவுக்கு அவங்களை பத்தி உங்களுக்கு A to Z தெரியும். ஒரு சோல்மேட் ரிலேஷன்ஷிப்னா அவ்வளோ தெரியாது. சோல்மேட்டுங்கிறது லவ்ங்கிறது வேற. சரியா? ட்வின் ஃப்ளேம் லவ்ங்கிறது அவங்களோட உணர்வுகளை நம்ம கேட்ச் பண்ண முடியும். அவ்வளோ உன்னதமாக கேட்ச் பண்ண முடியும். அவங்க எங்கேயோ நம்மளை விட்டு தூரமாக இருந்தாலும் அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா, இல்லை மன சங்கடத்தில் இருக்காங்களா, இல்லை அவங்கள சுற்றி ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை அவங்களுக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனை இருக்கா அப்படின்றது கூட உங்களால் வந்து ஒரு யூகிச்சுக்க முடியும்னு சொல்கிறத விட உணர்வு பூர்வமாக உங்களோட மனசு சொல்லும், இல்லை ஏதோ ஒன்று சரி இல்லை, அந்த நபருக்கு ஏதோ ஒன்று சரியில்லை. அவங்களுக்கு ஒரு சோகம் இருந்தால் அந்த சோகம் வந்து உங்களையும் தொத்திக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்களுக்கு உடல் நலம் சரியில்லைன்னா அது உங்ககிட்ட காட்டும், ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இது ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதில் அந்த கனெக்ஷனில் இருக்கவங்க தான் இப்போ பிரேக்கப் சிச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ பாருங்க எவ்வளோ மனக்காயங்களை தாங்கிக்கிட்டு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா. இந்த உறவு எப்படின்னா நீங்கள் வந்து இது விட்டு போகணும்னு நினச்சிருக்க மாட்டீங்க. இந்த வந்து நான் எப்படியும் கை பிடிச்சிடுவேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்டிங்கில் இருந்திருப்பீங்க. பட் இப்போ பிரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. எஸ், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் என் வாழ்க்கையில் வரும் நான் நினச்சி பார்த்ததே இல்லை, அப்படியே தலைகீழாக ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷனாக இருக்கலாம். வேலை சார்ந்த பிரச்சனைகளும் போயிட்டு இருக்கலாம். சரியா? ஸோ 4 கார்ட்ஸுமே 4 கார்ட்ஸில் 3 கார்ட்ஸ் வந்து கொஞ்சம் சரியா வரல. ஓகே, பாசிட்டிவான கார்ட்ஸ் வரல. ஒரே ஒரு விஷயம்தான், இது வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜி. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபீமேல் எனர்ஜி வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இது அம்மாவாக இருக்கலாம், இல்லை அக்காவாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல தோழியாக இருக்கலாம். ஸோ இவங்க வந்து நீங்கள் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இவங்க ரொம்ப தூரமாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு எனர்ஜி வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜி வந்து உங்களை பூஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட வைப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களோட அட்வைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு பெண் தான் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இருக்கிற சிச்சுவேஷன் வந்து உங்களை தேத்தி கூட்டிகிட்டு போக முடியும், உங்களுக்கான ஒரு நல்ல வழியை காட்ட முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மந்த் வந்து அவ்வளோ சாதகமான பலன்கள் பயன் நம்பர் 3 உங்களுக்கு வந்துச்சான்னு கேட்டால் வரல. சில உறவுகள் கிட்ட இருந்து அனுசரித்து தான் நீங்கள் போக வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கார்ட்ஸ் வந்திருக்கு. குடும்பமாக இருந்தாலும் சரி, வெளி வட்டாரமாக இருந்தாலும் சரி. சரியா? வேலை சார்ந்த இடத்துலையும் சில பல பிரச்சனைகள் இருக்கலாம். வேலை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். பட் இப்போ அது வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போகிற மாதிரியும் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ பிரச்சனைகள் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. அதுக்காக உங்களோட இலக்கை நீங்கள் எப்போவுமே விட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்னு தான் பிரபஞ்சம் சொல்லுது. சரியா? பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிப்ரவரி மந்த்து கவலைகளும் ஜாஸ்தியாக இருக்கும். எதுவுமே சரியில்லையான்னு கேட்டால் ஆமாம், எதுவுமே சரியில்லை. இது என்ன பிரச்சனை தெரியுமா? உங்களோட காதல் சார்ந்து தான் நீங்கள் நிறைய விஷயங்களை கவனிக்காமல் விட்டுட்டீங்க. கவனிக்காமல் விட்டனால அது நிறைய சிக்கல்களை உண்டு பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு எது முக்கியம் கேட்டால் கண்ணை மூடிட்டு எனக்கு என்னோட காதல் தான் முக்கியம், என்னோட பார்ட்னர் தான் முக்கியம். எஸ், அப்படி ஒரு லவ் வச்சுருக்கீங்க. அங்கே வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பிரேக்கப் சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ அதனால உங்கள் மனம் வந்து அப்படி தலைகீழாக ஆயிடுச்சு. ஒரு நம்பியிருந்த காதல் கைவிட்டு போனோன்னு என்ன வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நீங்கள் பல விஷயங்களை வந்து கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ வேலை சார்ந்து எங்கே போகுது, எனர்ஜி போகுதுன்னு கேட்டால் உங்களோட காதலுக்கு நீங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கோட வேலைக்கு கொடுக்கல. அதனால தான் உங்களுக்கு வேலை சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். உங்களுக்கான ஒரு சுமூகமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. சிரிச்சிருக்கீங்களா அப்படின்னு கூட தெரியல. ஏன்னா இந்த கார்ட்ஸில் ஒரு மகிழ்வான கார்டு எதுவுமே கிடையாது. ஸோ நான் சொன்னேன், ஒரு ஃபீமேல் எனர்ஜி இருக்காங்க, அவங்க உங்களை பூஸ்ட் பண்ணுவாங்கன்னு. அவங்க கிட்ட பேசும்போது கூட ஒரே அழுகாட்சி, ஒரே சோகம் அப்படின்ற மாதிரி தான் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ புன்னகை பூத்த மாதிரி கார்ட்ஸில் பெருசாக எதுவுமே வரல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இவ்வளோ கவலைப்படாதீங்க, ஓகேவா? ஸோ இப்படி சிச்சுவேஷன் இதுன்னா, இது கரண்ட் சிச்சுவேஷன்னா ஓகே, அதை ஃபேஸ் பண்ணுங்க. அவங்க கிட்ட பேச முடிஞ்சா பேசி பாருங்க. இல்லை பேச முடியாத சூழ்நிலையில இருக்காங்க, என்னோட ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களும் கால் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கான டைம் கொடுங்க, ஓகேவா? எங்கேயுமே தேங்கி நின்றுடாதீங்க.
உங்களோட அன்றாட வேலைகளை நீங்க பாருங்க அப்படின்றது பிரபஞ்சம். சரியா? சில நேரங்களில் சில விஷயங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்க தான் தேவை. ஓகேவா? ஸோ மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்காதீங்க. கஷ்டப்படுத்தினா நீங்க தான் கஷ்டத்தை இன்னும் ஜாஸ்தியா உண்டு பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, இன்னும் சில நேரங்களில் வேலை சார்ந்து நான் சொல்றேன். ஓகே, சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்களா இருக்கலாம், இல்லை வேலை பார்க்கும் இடத்துலையும் சரி, உங்களோட ஐடியாஸை திருடக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. சரியா? நம்ம நம்மளோட பிஸ்னஸ்க்காக நிறைய ஐடியாஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருப்போம். எஸ், அதெல்லாம் மற்றவங்க அதே மாதிரி காப்பி பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களோட திறமைகளை திருடுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ உங்களுக்காக நீங்க சுய தொழில் பண்றீங்க, இல்லை வேற ஏதாவது வேலை பண்றீங்கன்னாலும் உங்களுக்கான விஷயத்த நீங்க கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் போய் எல்லார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. சரியா? ஸோ ஒரு முன்னேற்றம் வேணும். நான் இதெல்லாம் என்னோட ஃபியூச்சருக்காக யோசிச்சு வச்சிருக்கேன், இந்த இலக்கு இருக்கு, இந்த பேட்டர்ன்ஸ்ல தான் நான் செய்ய போறேன் அப்படின்னு நீங்க உங்களுக்கான ஒரு பேப்பர் ஒர்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். வேலை சார்ந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? இது வீடு கட்டுறதா இருக்கலாம், குழந்தை வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கதா இருக்கலாம், இல்ல வேலை தேடும் நபரா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று நான் படிக்கிறேன், நானே என்னோட ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு நான் படிச்சுட்டு இருக்கேன். ஏதோ ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல, இதை போய் எல்லார்கிட்டையும் தண்டோரா போட்டு சொல்லிட்டு இருக்காதீங்க. சரியா? உங்களுக்கான ஐடியாஸ், உங்க வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கான ஐடியாஸ், அது கொஞ்சம் சீக்ரெட்டா வச்சுக்க பாருங்க. ஏன்னா சில நேரம் சில நபர்கள் அதை திருடுவாங்க. அதை திருடி அவங்களுக்கு பேரும் புகழ் போயிடும், நீங்க பேன் உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கார்ட்ஸ் வந்திருக்கு. சரியா? எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் நம்பி சொல்லிட்டு இருக்க வேண்டாம். உங்களோட குடும்ப விஷயங்களையும் 3ஆம் நபர்கிட்ட போய் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி தான் கார்ட்ஸ் வந்திருக்கு. சரியா? ஸோ பாசிட்டிவா இருக்கிற ஒரே ஒரு விஷயம், அந்த பெண்மணி, நீங்க ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம், அவங்களோட எனர்ஜி தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. காதல்ல கொஞ்சம் காத்திருக்கணுமான்னு கேட்டா எஸ், காத்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கார்ட்ஸ் வந்திருக்கு. அந்த நபர்கள் கிட்ட இருந்தும் எந்த ஒரு பாசிட்டிவான விஷயமும் இந்த மந்த் உங்களுக்கு வர சான்சஸ் இல்லை. ஆமா, இல்லை. ஸோ மனக்கவலைகள் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். சிந்திச்சு செயல்படுங்க. யார் சொல்றதையும் உடனே நம்பிடாதீங்க. சில நபர்கள் சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அதை அப்படியே கண்மூடித்தனமா நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. வேலை சார்ந்த பிரச்சனைகள் இருந்தா அந்த சிக்கலை உங்களால நிவர்த்தி பண்ணிக்க முடியும். நீங்க கொஞ்சம் உங்க உறவு சார்ந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு எஸ், டே டு டே ஒர்க் என்னன்னு பாருங்க. உங்களுக்கான செல்ஃப் லவ் கொடுத்துக்க பாருங்க. ஏன்னா அதிகமா ரொம்ப சோகத்துல இருக்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. அவ்வளவு சோகத்துல இருந்தா அது உடல் உபாதைகள்ல போய் முடியறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களை சுத்தி யார் இருக்காங்க, என்ன இருக்குன்னு முதல்ல கவனிங்க. ஏன்னா உங்களை சுத்தி இருக்கவங்களே நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. எங்கேயோ இருக்கிற அந்த நபருக்காக தான் உங்களோட ஏக்கம், அழுகை, ஒரு குமுறல்கள் எல்லாம் இருக்கு. உங்களை சுத்தி சில சந்தோஷங்கள் இருக்கு. உங்களுக்கு பாசம் கொடுக்கறவங்க உங்க பக்கத்துல இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் கவனிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. உங்க குடும்ப விஷயங்களை அடுத்தவர்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. சப்போஸ் 40+ இருந்தீங்கன்னா கொஞ்சம் உடல்நலம் சார்ந்த ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்கு. ஸோ அசிடிட்டி ப்ராப்ளம் வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நான் சொன்னேன், சாப்பிடாம கொள்ளாம கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களான்னு தெரியல. இந்த கார்டு பிடிக்கும் போது ரெஸ்னேட் ஆகிற விஷயங்கள். ஸோ உடல் சார்ந்து கொஞ்சம் கவனமா இருங்க. இல்லை நான் கணவன் மனைவியா இருக்கும், எங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா எஸ், அங்கேயும் சர்வ ஜாக்கிரதையா இருங்க. பேசுற வார்த்தைகளை ஒருத்தரை தாக்கிக்கிற மாதிரி பேசாதீங்க. கொஞ்சம் நிதானமா பேசுங்க. 2 பேரும் சேர்ந்து செயல்படுங்க. சுய தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எஸ், நின்று நிதானமா பண்ணீங்கன்னா உங்களோட சுய தொழில் வளர்ச்சி அடைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அது வளருதுன்னு சொல்றேன்ல, அந்த வளர்ச்சிக்கான ஐடியாஸ் நீங்க வச்சிருக்கீங்கல்ல, அதை யார்கிட்டயுமே பகிராதீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. குழந்தை வரத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ், இந்த பிப்ரவரி மாசம் எண்டில் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு, இல்ல மார்ச் ஏப்ரல்ல உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு. வீட்டுல வரன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் தேடி தான் பார்க்கணும். எஸ், மார்ச் ஏப்ரல் அப்படி உங்களுக்கு செட் ஆக சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா இந்த மந்தோட எண்டில் செட் ஆகவும் சான்சஸ் இருக்கு. படிக்கிற குழந்தைங்க கொஞ்சம் எஃபர்ட் போடணுமானா கொஞ்சம் இல்லை, நிறைய எஃபர்ட் போடணும். நம்பர் 3 நீங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்ப சில பேருக்கு ஒரு 20% பண்ணா ஒரு வெற்றி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? பட் நீங்க அப்படி இல்லை, நீங்க 100% பண்ணாதான் உங்களுக்கான வெற்றி இருக்கு. உங்களோட எஃபர்ட்லாம் அப்படி இருக்கணும். சரியா? ஸோ என்னடா கார்ட்ஸ் இப்படி வந்திருக்குன்னு கவலைப்படாதீங்க. இது உங்களை நீங்களே நிரூபிச்சுக்கிறதுக்கான கார்ட்ஸ். ஓகேவா? ஸோ சில விஷயங்கள்லாம் நம்ம பட்டு தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டா எஸ், பட்டு தான் தெரிஞ்சுக்கணும். தங்கமேனாலும் உரசி பார்க்க தான் செய்வாங்க. நம்மளுக்குன்னு சில பல சோதனைகள் வரதான் செய்யும். உங்களின் மகத்துவம் என்னன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஓகே, உங்களை சுத்தி இருக்கவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஸோ எங்கேயுமே சோர்ந்து போயிடாதீங்க. இது என்ன வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கவலையும் வேணாம். உங்களோட 7ஆம் அறிவை வச்சு யோசிங்க.
எஸ். பாயிண்ட் நம்பர் 3, உங்களோட 7ஆம் அறிவை வச்சு யோசிச்சிங்கன்னா சில நேரங்களில் ஒரு நல்ல முடிவு உங்களுக்கே தெரியும். இதை என்ன பண்ணுறது, இந்த சிச்சுவேஷனை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சரியா? ஸோ இது கஷ்டம்தான், என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா பிரேக்கப் ஆகிருக்கு, மனசோர்வு ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப இந்த காதல் கல்யாணத்தில் போகும்னு ரொம்ப திடமாக நம்பியிருப்பீங்க. பட் இப்போ போகலை அப்படின்ற பட்சத்தில் சில தாமதங்கள் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை அந்த நபரே உங்களை நிராகரிச்சிருக்கலாம். ஸோ அதனால மனக்காயங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. வேலை சார்ந்தும் வேலையும் கிடைக்கல, இல்லை கிடைச்ச வேலை எனக்கு பிடிக்கல, இல்லை வேலை செய்கிற இடத்துல நிறைய ஒர்க் இருக்குது, ஆனால் நான் போடுற வேலைக்கு நான் போடுற உழைப்புக்கு பேர் வேறு யாரும் எடுத்துகிட்டு போகிறாங்க, வேறு யாருக்கோ ப்ரொமோஷன் கிடைக்குது, இன்க்ரிமெண்ட் கிடைக்குது, எனக்கு எதுவுமே கிடைக்கல, தேமேன்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். கவலைப்படாதீங்க, நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. ஸோ இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. இந்த கார்ட்ஸ் படிக்கும்போது தெரிகிற விஷயங்கள் சுற்றி இருக்க வேணாம், சுற்றி இருக்கவங்க கிட்ட வேணாம், அப்படியே நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மைல் ஃபேஸை வச்சுட்டு சமாளிச்சிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பட் கார்டு படிக்கும்போது தெரிகிற விஷயங்கள் இல்லை, நீங்கள் மனசுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கீங்க, வருத்தப்பட்டு இருக்கீங்க, அது வேண்டாம். சரியா? அது வேறு எதனால உடல் உபாதைகளில் கொண்டு போய் விட சான்சஸ் இருக்குது. ஏற்கனவே அசிடிட்டி இருக்கிற மாதிரி ரெசினேட் ஆச்சு. ஸோ உடல் தான் ரொம்ப முக்கியம், சுவர் இருந்தால்தான் சித்திரம். ஓகேவா? முதல்ல நீங்கள் உங்களுக்கான செல்ஃப் கேர் கொடுத்துக்கோங்க. அது இந்த பிப்ரவரி மந்த் முழுக்க செய்யுங்க. ஓகே? வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். வரன் பார்த்தாலும் அதே தான். ஸோ எஸ், கொஞ்சம் சமாளித்து தான் இந்த பிப்ரவரி மந்த் போகணும்னா வேறு வழியில் சமாளிக்கத்தான் செய்யணும். சரியா? உங்களோட பர்சனை பற்றி நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க. அவங்கக்கிட்ட பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுங்க. சரியா? அவங்க வந்துடுவாங்க, அவங்க என்னோடவங்க. இப்போ இந்த பிரிவு இருக்குது, ஆனால் இந்த பிரிவு நிரந்தரம் கிடையாது, நாங்கள் மறுபடியும் சேருவோம். ஏன்னா இது சோல்மேட் ரிலேஷன்ஷிப் மாதிரி இல்லை, இது ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் பேசினா, நீங்கள் தனிமையில் உட்காந்து பேசுனீங்கன்னா அவங்கக்கிட்ட, அவங்க எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ஓரளவு உங்களால் பேச முடியும். உங்களோட உணர்வுகள் அவங்கள கேட்ச் பண்ண சான்சஸ் நிறைய இருக்குது. பேசி பாருங்கள், புரிய வைக்க பாருங்கள். அப்படி நான் பேசி பார்த்தேன், புரிய வைக்க பார்த்தேன், இருந்தும் எதுவுமே கிடையல, எதுவுமே நடக்கலை அப்படின்னா கொஞ்சம் எல்லாத்துக்குமே பாஸ் பட்டன் போட்டுடுங்க. இப்போ முக்கியம், அதி முக்கியம் இந்த பிப்ரவரி மந்த் எதுனா உங்களோட செல்ஃப் கேர் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் உங்களை சுத்தமாக பராமரிச்சுக்கிறதுல மனக்காயங்கள் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி கார்ட்ஸ் வந்துருக்கு. சரியா? எஸ், நீங்களா இருங்க. மற்றவங்க நிறைய ஏதாவது சொல்லுவாங்க, ஸ்டாம்ப் பண்ணுவாங்க. நீ பார்த்தியா, ஆர்வமாக இது செஞ்ச, இது இப்படி ஆயிடுச்சு பார்த்தியா, உனக்கு ஒன்றுமே தெரியல, நாங்கள் அப்போவே சொன்னோம்ல இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி சில வசவுகள் உங்களை பாடியிருப்பாங்க. எங்கள் பேச்செல்லாம் நீ கேட்காம உன் இஷ்டத்துக்கு பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்கலாம். சரியா? சில நிஜங்கள், சில நிதர்சனங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றவங்க சொல்கிறாங்க அந்த குறைகள், ஒருவேளை அவங்க பேச்சை கேட்டிருக்கலாமோ, இதெல்லாம் நம்ம பண்ண தப்பு தானோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்வை நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்காதீங்க. சரியா? ஸோ குற்ற உணர்வை கொடுத்துக்கிற அளவுக்கு நீங்கள் எந்த தவறும் பண்ணலை. மனிதன் ஒரு நார்மலான பர்சனா சில பல ஆசைகள் வரதான் செய்யும். ஸோ தண்டனை கொடுக்குற அளவுக்குலாம் நீங்கள் பெரிய தப்பு பண்ணல. உங்களை நீங்கள் தாங்க, இது தாங்க நீங்கள். ஸோ வேறு எது மாதிரியும் உங்களால் இருக்க முடியாது. ஸோ அந்த வருத்தப்படுறது, அந்த குற்ற உணர்வு அதெல்லாம் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் அதெல்லாம் தூக்கி போட்டுடுங்க. இப்போலேருந்து உங்களுக்கான ஒரு செல்ஃப் லவ் கொடுங்க. மற்றவங்க உங்களை ஏதாவது குறை சொல்லிட்டு இருந்தாலும் அது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் அதுவாக ஆயிட மாட்டீங்க. இது நீங்கள் உங்களோட மனசு தெரிஞ்சு உங்களோட சுய புத்தியை வச்சு தான் நீங்கள் சில விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது தப்பாக போயிருக்குன்னா, எஸ் இந்த காதல் பிரேக்கப்பில் ஆயிருக்கு, இல்லை வேலை தேடி, இல்லை பிஸ்னஸ் செஞ்சு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்குன்னா அது விதியின் செயல். அது உங்களோட கர்மா கழிக்க அந்த மாதிரி ஏதோ நடந்திருக்கு. மற்றபடி இது நீங்கள் எதுவுமே தெரியாமல் பண்ணது கிடையாது. ஓகே? ஒரு முட்டாள்தனம் கிடையாது. இதில் எதுவுமே முட்டாள்தனம், நம்ம இப்படி முட்டாள்தனமாக இருந்துட்டுமே அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்களாக இருந்திருக்கீங்க. சரியா? இது நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். உங்களை யாரோ ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அது அவங்களோட தப்பு. சரியா? ஸோ இதுக்கு நீங்கள் உங்களை குற்றம் குறை சாத்திக்கிட்டு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்காதீங்க அப்படின்றது தான் மைக்கிளோட அட்வைஸ். சரியா? ஸோ இப்போ கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீயா இரு, நீ எந்த ஒரு மாற்றமும் உனக்கு தேவையில்லை, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, இப்படி இருக்கிறது பிடிச்சிருக்கு, அவங்களோட ஞாபகத்தில் தான் நான் இருக்கேன் அப்படின்னா அது நீ இஷ்டம், உன்னோட விருப்பம். உன் விருப்பத்தின் பேரில் எதுவுமே நீ செய்யலாம். ஓகே? மற்றவங்க சொல்கிறாங்கன்னு எந்த வித முடிவும் நீ எடுக்க தேவையில்லை. யாராவது உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது செய்ய சொன்னால் எல்லாத்துக்கும் கொஞ்சம் பாஸ் பட்டன் போட்டு வைங்க. என் மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கட்டும், நான் தெளிஞ்ச பிறகு எஸ் நானே சுயமாக என்னை புரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் சில முடிவுகளை எடுக்கிறேன். அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் எடுக்காதீங்க.
ஏன்னா இப்போதைக்கு எடுத்துருவீங்க, அப்புறம் உங்க மனசு தான் கஷ்டப்படும். நம்ம கொஞ்சம் பொறுத்து இருக்கலாமோ, மற்றவங்க பேச்சு கேட்டு நம்ம செஞ்சுட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலாம். ஸோ மைக்கிளோட அட்வைஸ், உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன செய்யணும்னு தோணுது, நீயா இருக்கணும்னு ஆசைப்பட்டா நீயா இரு. யாராவது ஏதாவது சொல்லிட்டு போறாங்க சரியா அப்படின்ற மாதிரி தான் மைக்கேல் அட்வைஸ் பண்ணியிருக்கார். ஸோ குற்ற உணர்வு வேணாம், நீங்க சமத்து தான், அது நீங்க நம்புங்க. யாராவது உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அது அப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு, அதனால நடக்குது. ஓகேவா? ஸோ இதுல தவறு யார் மீதும் கிடையாது. ஒவ்வொரு மனிதங்க எப்படி அவங்கவுங்களை வெளிப்படுத்திக்கிறாங்களோ அது அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்களா இருங்க அப்படின்றது தான் இந்த மாசத்துக்கான ரீடிங். ஸோ கவலையே படாதீங்க, உங்களை நீங்க உற்சாகமா வச்சுக்கோங்க. செல்ஃப்லாம் நிறைய கொடுங்க. வேலை தேடுறதுனா தேடிட்டு இருங்க, கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். ஆனா முயற்சி பண்ணி தேடுங்க. படிக்கிற குழந்தைங்க நான் சொன்ன மாதிரி நல்லா படிச்சாதான் ரிசல்ட் நல்லா வரும். கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகணும், நல்ல ஸ்கோர் வேணும்னா கஷ்டப்பட்டு படிக்கணுமான்னு கேட்டா எஸ், இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு படிச்சாதான் மார்க்ஸ் வரும். எங்கேயுமே சறுக்கல் ஏற்படாம இருக்கணும். உங்களோட ஃபோக்கஸ் அப்பப்போ போயிடுது, வேற எங்கேயோ போயிடுது, வேற ஏதோ திங்கிங் வருது, அதெல்லாம் வேணாம். உடல் சார்ந்து ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்களோட மனக்கவலை, ஏதோ ஒரு பர்சன் மேல அதிகமான ஒரு நம்பிக்கை வச்சு அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற அந்த மனக்கவலையினால வர உடல் உபாதைகள் தான் இதெல்லாம். இல்லைன்னா வேலை தேடிட்டு இருக்கேன், வேலை கிடைக்கல, ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு வர கவலைகளா இருக்கும். ஸோ உங்க மனக்கவலைகளை குறைச்சா உங்களோட உடல் உபாதைகள் போக்குறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. பணம் சார்ந்து ஓகே தான். நம்பர் 3 செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ரொம்ப கையை கடிக்கிற அளவுக்குலாம் காசு இல்லாமல் இருக்காது, பணம் இருக்கும். சரியா? ஸோ இது வந்து நிறைய உறவு சார்ந்த பிரச்சனைகள் தான் நிறைய இருக்கு. கணவன் மனைவினா கொஞ்சம் அனுசரிச்சுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த பைல் நம்பர் 3க்கான பிப்ரவரி மந்த்துக்கான ரீடிங். ஓகேவா? ஸோ உறவு சார்ந்த லவ்வர்ஸ், உங்களை நீங்க பாத்துக்கோங்க. முதல்ல செல்ஃப் லவ் கொடுங்க. ஓகேவா? அப்புறம் உங்களோட பர்சனை பாருங்க, கவலைப்படுங்க. ஸோ இந்த மந்த் ஓவரா எல்லாத்தையுமே தலையில தூக்கி போட்டுட்டு உட்காந்துட்டு அழுதுட்டே இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. சரியா? அதுக்கு தான் நான் நிறைய வாட்டி உங்களை சொல்றேன், முதல்ல செல்ஃப் லவ் கொடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, உங்களை சுத்தி சில சந்தோஷங்கள் இருக்கு, அதை அனுபவிங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பாய்.